அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குளிப்பு கடமையாகிறது 5 காரணத்தில் 2 காரணத்துக்கு இந்த வீடியோவுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்பேன். 3வது காரணமும் 4வது காரணமும் என்ன அப்படின்னா அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். 3வது, மாதவிடாயும் பிரசவ ரத்தமும் நின்று போனால் இதுக்கு தனியாக இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோ போட்டிருப்பேன். 4வது காரணம் என்னென்னா மரணம். ஒரு முஸ்லீம் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவளை கண்டிப்பாக குளிப்பாட்ட வேண்டியது கடமை. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு தெரியும். இப்போ 5வது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இறை நிராகரிப்பாளன் இஸ்லாத்தை ஏற்றால், இஸ்லாத்தை ஏற்ற ஒரு இறை நிராகரிப்பாளன் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். அறிவிக்கிறார்கள். சுமாமா அல் ஹனாஃபி என்பவர் கைதியாக கொண்டு வரப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்கும் போதெல்லாம் சுமாமா என்ன விஷயம் என்று கேட்பார்கள். அப்போது சுமாமா கூறுவார், தாங்கள் என்னை கொல்ல நாடினால் கொல்லப்படுவது உமது உறவினர் என்பதை மறக்க வேண்டாம். என்னை விடுவித்தால் நன்றி உடையவனாக இருப்பேன். பணம்தான் தங்களுக்கு தேவை எனில் எவ்வளவு வேண்டுமென்றாலும் தரலாம். நபித்தோழர்களுக்கோ பிணையத் தொகையை பெற்றுக்கொண்டு இவரை விட்டுவிடலாம் என்ற கருத்து இருந்தது. இவரை கொல்வதால் என்ன பயன் என்று அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கம் போல் ஒரு தடவை சுமாமாவுக்கு அருகில் செல்லும்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். உடனே அவரின் கட்டுகளை அவிழ்த்து அபூ தல்ஹாவின் தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு வருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அவ்வாறு குளித்துவிட்டு வந்த பின் 2 ரக்காத்துகள் தொழுதார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் சகோதரர் மிகச்சிறந்த முஸ்லீம் ஆகிவிட்டார். ஆதாரம் அஹ்மத். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, புதிதாக இஸ்லாத்தை ஏற்கவங்க குளிக்கிறது கடமை, கட்டாய கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ்.